மெடிடேஷனுக்குள்ளே போனது உன் உடம்பு, மெடிடேஷனில் நீ சுகமானது உன் உடம்பு, அந்த சுகமானதை மறந்தது உன் உடம்பு, மறந்து திரும்பி வந்தது உன் உடம்புன்றதை உணர்ந்துக்க. அதை விட்டுட்டு புலன்களை கடந்ததுன்னு ஏன் பேசுகிறீன்னு தான் யூஜிகே உடைக்கிறார். யூ ஹவ் நாட் ஃபெல்ட் இட், யூ ஹவ் நாட் சென்ஸ் இட், யூ ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் இட், பட் ஆக்சுவலி வித் யுவர் கான்சியஸ்னஸ் யூ ஹவ் ஃபெல்ட் இட். அதான் சொல்கிறோம். அன்கான்சியஸ்லி யூ ஹவ் ஃபெல்ட் இட். அதைத்தான் நம்மளுடைய ஆன்மீகம் என்ன சொல்லுது? கனவற்ற உறக்கத்திலே நீ இருந்தாயல்லவா, கனவை ஏதோ ஒன்று பார்த்ததல்லவா, ஆமாம். கண்ணை மூடிக்கொண்டாய் அல்லவா, ஆமாம். பார்த்ததல்லவா, ஆமாம். பார்த்திருப்பது உண்மைதானே, ஆமாம். எங்கிருந்து பார்த்தது? உடம்பிலிருந்து தானே, வைத்துக்கொள் அதை ஏதாவது என்று அவர்கள் ஆன்மாவிற்குள் செல்கிறார். இதை ஏன் நாம் கம்பேரிசனாக பேசுகிறோம் என்றால், அப்படிப்பட்ட மாபெரும் சக்தியுள்ள உணர்வுள்ள மனிதன், இந்த மனிதன் நீ புரிந்து கொள் என்று பேசுகிறார். யூஜிகே அவர்களுடைய பல்வேறு நிகழ்வுகளில் பிரச்சனைகள் பற்றி அவர் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். யூஜிகே அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. பிரச்சனைகள் வந்தால் உங்களுடைய தெளிவான அறிவுரை தான் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு யூஜிகே அவர்கள் கூறும்போது, பிரச்சனைகளை உருவாக்குவதை தவிர உங்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் பிரச்சனைகளை உண்டாக்குகிறீர்கள், ஆனால் நீங்கள் உண்மையில் அவற்றை அலசி பார்ப்பதே கிடையாது. பிரச்சனைகளை நீங்கள் கையாளுவது கிடையாது. பிரச்சனைகளை விட தீர்வுகளில் தான் அதிக ஆர்வம் காட்டுகிறீர்கள். அதுதான் பிரச்சனையை நீங்கள் உற்று கவனிப்பதில் சிக்கலை ஏற்படுத்துகிறது. இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இன்றைக்கு எவ்வளவு உயரத்திற்கு சென்று விட்டிருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறீர்கள். அதனுடைய பல்வேறு சாட்சியங்களாக விளங்குவது இன்றைக்கு இருக்கக்கூடிய தீவிரவாதம், இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதித்துறை நிர்வாகங்கள், காவல்துறை நிர்வாகங்கள், உலக நாடுகள் அனைத்திலும் அமைதியின்மை, மக்களிடையே தற்காப்பு இன்மை, எதிர்கால வாழ்க்கையை பற்றிய பயம், கொள்ளை, திருட்டு, இப்படி பல்வேறு குற்ற நடவடிக்கைகள் எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதைத்தான் யூஜிகே அவர்கள் கூறுகின்றார்கள். பிரச்சனைகள் வந்தால் உங்களுடைய அறிவுரை என்று கேட்பதற்கு, பிரச்சனைகளை உருவாக்குவதைத் தவிர உங்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் பிரச்சனைகளை உண்டாக்குகிறீர்கள் என்று கூறுகிறார். இந்த இடத்தில் யூஜிகே அவர்கள் கூறக்கூடிய மாபெரும் விஷயம் என்னவென்றால், எல்லா மனிதனுக்கும் பிறந்ததிலிருந்து நினைவு வந்தவுடன் அவனுக்கு தன்னுடைய நினைவுகளோடு எண்ணங்களோடு செயல்படத் தொடங்கியவுடன் அவன் குழந்தையாக இருக்கும்போதே பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது. உதாரணமாக இன்றைக்கெல்லாம் ப்ரீ கேஜி என்று கூறுகிறார்கள். இந்த மாதிரி 2 வயதிலேயே 1.5 வயதிலேயே அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். குழந்தை பிறந்த உடனேயே பெற்றோர்கள் அந்த குழந்தையை மோட்டிவேட் பண்ணுவதற்காக அறிவியல் சொல்வது மாதிரி அவர்களுக்கு பாடம் நடத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். முதலிலே ப்ளேவே மெத்தட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் விஷுவலாக சில விஷயங்களை காண்பிக்கிறார்கள். படுத்த படுக்கையிலே இருந்து கொண்டு இன்றைக்கு தொலைக்காட்சிகளை அந்த குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கின்றன. இங்கே என்ன நடக்கிறது? கருவறையில் இருந்தபோது, எண்ணங்கள் ஒடுங்கி இருந்தபோது அந்த குழந்தைகள் எந்தவிதமான சலனமற்று இருக்கின்றன. உடலுக்குள்ளே இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது உள்வாங்கக்கூடிய காற்றாக இருந்தாலும் சரி, தாயின் மூலம் உணவாக இருந்தாலும் சரி,
எல்லாமே உடம்பிற்குள்ளே ஒரு மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த 9.5 மாதங்கள் வரை அந்த குழந்தை அங்கிருந்தே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் வெளியே வந்தவுடன் எப்பொழுது அந்த குழந்தை வெளியே வருகிறதோ அந்த வினாடியிலேயே அது உள்வாங்கத் தொடங்குகிறது. எப்பொழுது உள்வாங்கத் தொடங்குகிறதோ அறிவியல் பூர்வமான உண்மை என்னவென்றால் அந்த வினாடியே பார்க்கவோ கேட்கவோ சுவைக்கவோ தொடங்கும் அந்த வினாடியே அந்த குழந்தைக்கு பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது. இங்கேயே பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது. இதை யாரும் கண்டுகொள்வதில்லை. 5 வயது 7 வயது 10 வயது சின்ன குழந்தை என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. அந்த குழந்தைக்கு பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது. அந்த குழந்தைக்கு உணவு ஊட்ட தாய் தொடங்கியதிலிருந்தே அந்த குழந்தையை சாப்பிடச் சொல்லுவதிலிருந்தே சாப்பிட வேண்டும் என்று அதற்கு ஏதோதோ சங்கீத மொழிகளும் இங்கித மொழிகளையும் காண்பித்து இசைகளை காண்பித்து சில டைவர்ஸான விஷயங்களை காண்பித்து